உங்கள் காருக்கான ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஒரு மேண்டேட்டரியாக தேவைப்படக்கூடிய விஷயம் தான் சஸ்பென்ஷனோட பஃபர் குஷன். ஹோண்டா சிட்டி 5th ஜென்ரேஷன் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷனோட கம்ப்ரெஷன் வந்து ஹைட் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஹைவேல ஓட்டும் போது உங்கள் வண்டியை வந்து கம்ப்ரெஷன் வந்து நீங்கள் ஓவர்லோடோட போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஹிட் ஆகிட்டு அந்த சஸ்பென்ஷன் வந்து ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போய் ஹிட் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெரிட்ஸ். அண்ட் தென் அப்படியே வந்து நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா லைக் தார் இந்த மாதிரி வண்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட ஸ்ப்ரிங் சைஸை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டிக்குமே இதை வந்து கம்பேட்டபிள். உங்களோட வண்டியோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டயரோட தேய்மானன்றது ஈவனாக இருக்கும். எல்லா வண்டிக்குமே மேண்டேட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேஷனல் டயர் ரொட்டேஷனல் ஒன்று போடணும் எவ்ரி 6 months ஒன்ஸ் இல்லை 8 months ஒன்ஸ். ஸோ இது போடுறது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரண்ட் மட்டும் போடலாமா ரியர் மட்டும் போடலாமா அப்படின்ற நிறைய பேருக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலி நம்மளோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போட்டால் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சேர்த்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ஃப்ரண்ட்ல போட்டேன்னா ஃப்ரண்ட்டோட வீல் பேஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரோட் கிரிப் கொடுக்கறதுனால ரியர்ல வந்து அதே ரோட் கிரிப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து ஈவனாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட தேய்மானன்றது சரி அதோட கம்ப்ரெஷன் லெவல்ன்றது சரி ஈவனாக இருக்கிறதுனால டில் த ரோட்ல இருந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அப் டு ஒரு 1 inchக்கான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் டெவலப்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் போடுறது மூலமா வரும். அந்த இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் குஷன் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மெட்டீரியல் வந்து பண்ணியிருப்பாங்க. இதோட ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜெர்மன். ஸோ அந்த AMT அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றின ப்ரைஸ் டீடைல்ஸ் என்கொயரிஸ் அந்த ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.